அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் PYQ பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சம் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி பார்க்கலாம். எக்ஸாமின் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x is equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு at x is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x equal to 2ல இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண என்னென்ன பண்ணணும்? LHL கண்டுபிடிக்கணும், RHL கண்டுபிடிக்கணும், அடுத்து f of a கண்டுபிடிக்கணும். இல்லை f of x is equal to a, இங்கே x is equal to 2 கொடுத்துருக்காங்க. அப்போ f of 2 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இல்லை அப்படின்னா இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு LHL கண்டுபிடிக்கலாம். LHL is equal to கண்டிஷன் என்ன? லிமிட் h tends இங்கே x ஓகே h எடுத்துக்கிறேன். h tends to 0 minus f of a minus h. ஸோ லிமிட் h tends to 0 minus இங்கே a ஓட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க, f of 2 minus h. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் x இருக்கிற இடத்துல 2 minus hன்னு அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 2ஓட கம்மியாக இருக்கிற வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இதுதான். ஸோ இதுதான் LHL. ஸோ இப்போது ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? லிமிட் h tends to 0 minus இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணோம்? 1 plus xன்னு அப்ளை பண்ணோம். x இருக்கிற இடத்துல நம்ம இந்த 2 minus h அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது? லிமிட் h tends to 0 minus ஆட் பண்ணால் 3 minus hன்னு கிடைக்குதா? ஓகே, ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இது 0 ஆகிடும். 3 minus 0 equal to 3ன்னு கிடைக்கும். அப்போ LHL is equal to 3. அடுத்து RHL எடுத்துக்கலாம். RHL is equal to limit h tends to 0 plus f of a plus h. நான் டேரெக்டாக 2 plus hன்னு போட்டுக்கிறேன். லிமிட் h tends to 0 plus 2 plus h. 2ஓட அதிகமாக இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 minus x. அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணோம்? 5 minus xக்கு பதிலாக நம்ம 2 plus hன்னு அப்ளை பண்ணோமா? ஸோ 5 minus 2 3 ஆகிடும். லிமிட் h tends to 0 plus 3 plus h. மறுபடியும் ஹெச்சோட லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 தான் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து f of x is equal to 2. ஸோ f of 2 கண்டுபிடிக்கிறோம். f of 2 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்கணும். 1 plus xக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணுறேன். 1 plus 2 3, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 மூணுமே ஈக்குவலாக இருக்கா? அதாவது LHL is equal to RHL is equal to f of 2. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் at x is equal to 2. சரிங்களா? Number 2, show that the function f of x is equal to 2x minus modulus of x is continuous at x is equal to 0ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? LHL is equal to RHL is equal to f of இங்கே x is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க, f of 0. இந்த மூணு வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா இது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணணும். ஸோ LHL RHL தனித்தனியாக எடுத்து எழுதும்போது இங்கே மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நெகட்டிவ் தனியாக பாசிட்டிவ் தனியாக பிரிச்சிடணும். நல்லா கவனிங்க. 2x மைனஸ் இந்த எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் எக்ஸாக இருந்தால் லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா மாடுலஸ் குள்ளே இருக்கிற எக்ஸா என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகும். எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா மாடுலஸுக்குள்ளே இருக்கிற எக்ஸ் என்ன ஆகும்? ப்ளஸ்ன்னு இருக்கும். இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 2x மைனஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா பாருங்கள், இந்த 2x மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த மாடுலஸ் எக்ஸை மட்டும் நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம். மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. மைனஸ் எக்ஸ் எப்போ வரும்? ப்ளஸ் எக்ஸ் எப்போ வரும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து f of x is equal to இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2x ப்ளஸ் எக்ஸ் வந்து 3xன்னு எழுதிக்கலாம் when x is less than 0. அடுத்து 2x மைனஸ் எக்ஸை வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் when x is greater than 0. ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு. ஓகே, இன்கேஸ் எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? இங்கே எக்ஸோட வேல்யூ 0 அப்ளை பண்ணாலும் சரி, இங்கே எக்ஸோட வேல்யூ 0 அப்ளை பண்ணாலும் சரி, நமக்கு 0 தான் வரும். அதையும் இங்கே எழுதிக்கலாம். ஸோ 3x when x is less than 0, x when x greater than 0, 0 when x is 0. ஓகே, இப்போ நம்ம LHL கண்டுபிடிக்கலாம். LHL is equal to limit x tends to 0 minus f of x. f of x ஓட வேல்யூ என்ன? 0 மைனஸ்னா 3xன்னு வருது. லிமிட் x tends to 0 minus 3x is equal to 0. அடுத்து RHL. RHL அதே தான். லிமிட் x tends to 0 plus ஆகுங்க. f of x is equal to limit x tends to 0 plus
0 + 0 பெருசாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அடுத்து f(0)னாலும் 0 தான் வருது. ஸோ இந்த 3 வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால LHL = RHL = f(0) வரதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் x = 0. தேர்ட் சம், discuss the continuity of the function f of x is equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க at x = 0. இந்த ஃபங்க்ஷன் x = 0ல கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணுமா. ஸோ கண்டினியூஸாக இருக்கணும்னா நமக்கு LHL = RHL = f of 0 இது 3 ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு LHL எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ்பொனென்ஷியல் லாக் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். limit x tends to 0 e power x minus 1 divided by x இதனுடைய வேல்யூ வந்து 1. அதே போல் limit x tends to 0 இங்கே log 1 plus 2x கொடுத்துருக்காங்க. அப்போ 2x divided by log of 1 plus 2x இங்கே என்ன இருக்கோ அது மேலே வரணும் equal to 1. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு LHL மட்டும் எடுத்துக்கிறேன். LHL = limit x tends to 0 minus e power x minus 1 divided by log of 1 plus 2x. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா limit x tends to 0 minus அப்படியே இருக்கட்டும். e power x minus 1 நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டினாமினேட்டர் அப்படியே வச்சுருக்கேன், ஆனால் தனியாக எழுதிக்கிறேன் 1 plus 2x. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா படி நமக்கு டினாமினேட்டரில் இங்கே எக்ஸ் இருக்கணும், ஆனால் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எக்ஸ் எழுத போகிறோம். ஸோ எக்ஸை டினாமினேட்டரில் நம்மளாம் மல்டிப்ளை பண்ணதுனால உடனே இங்கே நியூமரேட்டரில் நம்மளாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து இங்கே லாக் 1 + 2xக்கு நியூமரேட்டரில் என்ன வரணும், 2x வரணும். இங்கே நியூமரேட்டரில் 2x வரும்போது டினாமினேட்டரில் 2x மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த லிமிட் வந்து 3த்துக்கும் தனித்தனியாக எழுதிக்கலாம். லிமிட் x tends to 0 மைனஸ் இந்த வேல்யூ அப்படியே வரும் இன்ட்டு லிமிட் x tends to 0 மைனஸ் இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே வரும். அடுத்து லிமிட் x tends to 0 மைனஸ் இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே வரும்போது இந்த x கேன்சல் பண்ணிவிட்டு 1/2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த பாக்ஸில் என்ன வரணும், இங்கே இருக்கிற வேல்யூ அப்படி இங்கே வரணும். இந்த பாக்ஸில் இங்கே இருக்கிற வேல்யூ அப்படி இங்கே வரணும். இந்த ஸ்டெப்பில் லிமிட் வந்து காமனாக இருக்குது, இந்த ஸ்டெப்பில் லிமிட்டை வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா, சரி இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன ஆகும், 1 வருமா இன்ட்டு அகைன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், இங்கேயும் 1 வரும். இங்கே எக்ஸே இல்லை, அப்போ எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ண முடியாது, அதனால் டேரெக்டாக 1/2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1/2ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, RHL எடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா 0 மைனஸாக இருந்தாலும் சரி 0 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம அப்ளை பண்ணும்போது 0 தான் அப்ளை பண்ணுவோம். இதே ஃபார்முலா தான் வரும், இதே வேல்யூ தான் வரும். RHL போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, ஸோ இந்த சம்மில் RHL வேணாம். அடுத்து f of 0 கண்டுபிடிக்கணும். f of 0 அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க 7. அப்போது நமக்கு LHL is not equal to RHL கிடைக்குது. ஸோ இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் x is equal to 0. இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ், இதுதான் மெயின். கொஸ்டின் நம்பர் 4, எக்ஸாமின் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் x is equal to 0 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா போடலாம். இப்போ கண்டினியூட்டி அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், LHL = RHL = f of x is equal to 0 கொடுத்துருக்காங்க, f of 0 இது 3 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு LHL எடுத்துக்கிறேன். LHL = லிமிட் x tends to 0 மைனஸ் f of 0 0 மைனஸ் 0 ப்ளஸ் ரெண்டுமே வந்து இந்த ஃபங்க்ஷன் தான். அப்போ x / sin x எடுத்துக்கலாம். லிமிட் x tends to 0 மைனஸ் x by sin x sin 3x. இப்போ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா நமக்கு 0/0ன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா, லிமிட் x tends to 0 sin x / x is equal to 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுது பாருங்க, sin 3x / 3xன்னு வந்தால் 1. இங்கே sin 3x / 3xன்னு வந்தால் 1. இங்கே நமக்கு வெறும் sin 3x மட்டும் இருக்கா, நல்லா கவனிங்க. லிமிட் x tends to 0 மைனஸ் இது அடுத்த ஸ்டெப்பில் வரணும், 0 மைனஸ் இந்த sin 3x அப்படியே இருக்கட்டும். இந்த x நியூமரேட்டில் இங்கே எழுதிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 3x இருக்கிறதுனால இங்கே நமக்கு 3x வேணும். நியூமரேட்டில் 3x மல்டிப்ளை பண்ணதுனால டினாமினேட்லையும் 3x மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் லிமிட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ 1.
ஸோ இங்கே லிமிட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பை 3x எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு 1/3 வரும். 1 × 1/3 ஈக்குவல் டு 1/3. ஸோ நமக்கு LHL என்ன கிடைக்குது? 1/3 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து RHL. RHL அதே தான் வரப்போகுது, ஏன்னா அதே ஃபங்க்ஷன் தான், அதே வேல்யூ தான். நான் டைரெக்டாக f(0) எடுத்துக்கிறேன். அடுத்து f(0) இஸ் ஈக்குவல் டு 3 வருது. ஸோ LHL இஸ் நாட் ஈக்குவல் டு f(0) வருதா? அதாவது 1/3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3 வருதா? therefore it is discontinuous. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் வந்து discontinuous ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். sin 2x divided by sin 3x. செகண்ட்ல LHL லிமிட் x tends to 0 minus sin 2x divided by sin 3x. நான் டைரெக்டாக எழுதிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா ஃபார்முலா எழுதிக்கிட்டே எழுதலாம். ஸோ இதே போல தான் இங்கே நம்ம சைனை வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம். x tends to 0 minus sin 2x இங்கே இருக்கட்டும், sin 3x இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு 2x வேணும், அப்போ உடனே வந்து 2x நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு நியூமரேட்டரில் 3x வேணும், அதனால டினாமினேட்டரில் 3x மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. லிமிட் tends to 0 minus sin 2x divided by 2x into limit x tends to 0 minus 3x divided by sin 3x into limit x tends to 0 minus 2x divided by 3x. x கேன்சல் பண்ணிட்டு 2/3 எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு இதனுடைய வேல்யூ ஃபார்முலா 1, இங்கேயும் வந்து ஃபார்முலா 1/1 வரும். ஓகேங்களா? அது டேரெக்டாக நம்ம 1 எழுதிக்கலாம். இங்கே வந்து 2/3 வருது. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 2/3 அப்படின்னு வரும். அடுத்து f(0) வேல்யூ என்ன வருது? 2ன்னு வருது. 2/3 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. அப்போ இதுவும் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? f(0) வந்து 2ன்னு வருது. LHL நாட் ஈக்குவல் டு RHL. இந்த ஃபங்க்ஷனும் டிஸ்கண்டினியூஸ். அஞ்சாவது கொஸ்டின், ரைட் த டெரிவேட்டிவ் ஆஃப் sin x வித் ரெஸ்பெக்ட் டு cos x கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கணும். y இஸ் ஈக்குவல் டு sin x அப்படின்னா நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ்ன்ற வேரியபிளை பொறுத்து இந்த ஒய்ன்ற வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா dy/dx. ஒய்ன்றது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிற வேரியபிள் கிடையாது. அப்போ என்ன ஆகும்? dy/dxன்னு வரும். ஈக்குவல் டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிற வேரியபிள் அப்படியே இருந்ததுன்னா நம்ம அப்படியே விட்டுடணும். ஓகேங்களா? இது மறுபடியும் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 சரி dx/dx அப்படின்னு எழுத தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் த டெரிவேட்டிவ் ஆஃப் sin x. sin x-க்கு டெரிவேட்டிவ் எழுதணும் வித் ரெஸ்பெக்ட் டு cos x. ஓகேங்களா? இதை நல்லா பாருங்க. ரைட் டெரிவேட்டிவ் ஆஃப் y, இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்? dy/dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருமோ அதை எடுத்து எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வேணும்? dy/dx தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த கொஸ்டினை எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எதனா ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். sin x வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். u இஸ் ஈக்குவல் டு sin x. அடுத்து cos x. cos x நம்ம vன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். v இஸ் ஈக்குவல் டு cos xன்னு எடுத்தோம்னா நமக்கு dy/dxக்கு பதிலாக என்ன கேட்குறாங்க? du/dvயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் இப்படி மாற்றி எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூவை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? du/dx இஸ் ஈக்குவல் டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? dv/dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் sin x. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? du/dv. ஸோ du/dv இஸ் ஈக்குவல் டு du/dx divided by dv/dxன்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த வேல்யூலாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். cos x divided by minus sin x minus cot xன்னு கிடைக்கும். Sixth question, if cos y is equal to x cos a plus y where cos a is not equal to plus or minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. prove that dy/dx கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு cos y is equal to x cos a yன்னு இருக்குது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா a plus y. இந்த எக்ஸை மட்டும் தனியாக வச்சுக்கிறேன், ஏன்னா இந்த ஒய் ரெண்டும் காமனாக இருக்குது. இங்கேயும் வந்து ஒய் இருக்கிற டைம் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்கிற டைம் இருக்குது. சரிங்களா? அதனால் ஒய் இருக்கிற டைமில் அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x is equal to
cos y இங்கே இருக்கும், இந்த டேர்ம் தான் இந்த பக்கம் போக போகுது. ஸோ அப்போ டினாமினேட்டரில் cos of a plus yன்னு கிடைக்குது. இப்போது நமக்கு dy by dx கேட்டிருக்காங்க, ஆனால் நமக்கு இங்கே எக்ஸில் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், dx டிவைட் பை dyன்னு கிடைக்கும். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா நமக்கு dy by dx கிடைச்சிரும். சரிங்களா. இப்போ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx டிவைட் பை dy இஸ் ஈக்குவல் டு cos y டிவைட் பை cos a plus y. இது u by v மெத்தடில் இருக்கா. u is equal to cos y, v is equal to cos of a plus y. அப்போ u dash ஓட வேல்யூ cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin y, v dash ஓட வேல்யூ cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin of a plus y. ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணிக்கலாம். u by v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், vu dash மைனஸ் uv dash டிவைட் பை v ஸ்கொயர்னு கிடைக்கும். எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். vu dash அதாவது cos of a plus y into u dash minus sin y minus of அடுத்து uv dash cos y into minus of, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறேன், sin of a plus y whole divided by v square, v ஓட வேல்யூ cos of a plus y whole square, நான் cos square a plus yன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா. சரி, இதை ரீரைட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ப்ளஸில் இருக்கிற டைம் முன்னாடி எழுதிக்கிறேன், அதில் சைன் முன்னாடி வர மாதிரி எழுதிக்கிறேன். sin of a plus y cos y மைனஸ் தான், இங்கே sin a plus yன்னு இருக்குது, இங்கே cos a plus yன்னு எழுதிக்கிறேன், இன்ட்டு sin y divided by cos square a plus y. இப்போ நியூமரேட்டரில் நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், sin a cos b மைனஸ் cos a sin b இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா இதுக்கான ஃபார்முலா என்ன, sin of a minus b. ஓகேங்களா. இங்கே ஏவோட வேல்யூ a plus y, பியோட வேல்யூ y. ஸோ அப்போது நியூமரேட்டர் எப்படி எழுதலாம்னா sin of a plus y minus y divided by cos square of a plus y. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆகிடுமா. அப்போ நமக்கு dx டிவைட் பை dy என்ன கிடைக்குது, sin a டிவைட் பை cos square of a plus y. ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், dy by dx கேட்டிருக்காங்களா. இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாமா. ஸோ dy by dx is equal to cos square of a plus y divided by sin a. இதுதான் கேட்டிருக்காங்க, இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7. ஸோ y is equal to ஒரு வேல்யூ கொடுத்துட்டு dy by dx கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு இங்கே ரெண்டு டேர்மாக இருக்கிறதுனால நான் தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். y is equal to u minus pன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு dy by dx கேட்குறாங்க, அதாவது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே யூவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அதே போல் dv டிவைட் பை dxும் கிடைக்கும். ஓகேவா. ஸோ டைரெக்டாக பண்ணாமல் தனித்தனியாக போட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யூவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். u is equal to x into root of 1 minus x. ஸோ இதை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து vன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இது u இன்ட்டு v ப்ராடக்ட் ரூலில் இருக்குது, தனித்தனியாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூவோட வேல்யூ u is equal to x, vயோட வேல்யூ root of 1 minus x. ஓகே, ஸோ இப்போ u dash யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நல்லா பாருங்கள், இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/2 இன்ட்டு 1 minus x ஹோல் பவர் மைனஸ் 1/2ன்னு வரும். மறுபடியும் இந்த மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு -1ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ் பவர் ஹோல் பவர் -1/2 1 minus x ஹோல் பவர் -1/2 என்ன பண்ணலாம்,
கீழே வந்து ரூட்டில் எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான வேல்யூஸ். இதை வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது du by dx is equal to கண்டிஷன் என்ன? uv dash plus vu dash. ஸோ இதில் அப்ளை பண்ண போகிறோம். uv dash x into minus 1 minus x divided by 2 into root of 1 minus x plus v into u dash, அதாவது இதை ரூட்னு எழுதிக்கிறேன். root of 1 minus x into 1. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 root 1 minus x அப்படியே இருக்கட்டும். இதை வந்து மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2 into root of 1 minus x into root of 1 minus x. ஸோ root of 1 minus x ரெண்டு முறை வருது. அதை ஸ்கொயர் ஆகி கேன்சல் ஆகிடும், ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 into 1 minus x divided by 2 into root of 1 minus x. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 minus 2x divided by 2 into root of 1 minus x. So final answer 2 அப்படியே இருக்கட்டும், minus 3x divided by 2 root of 1 minus x. இது du by dx ஓட வேல்யூ. ஸோ ஈக்குவேஷன் 1. இப்போது dv by dx கண்டுபிடிக்கணுமா? v ஓட வேல்யூ root x divided by root 1 minus x square. v ஓட வேல்யூ root x minus root 1 minus x square. root x into root 1 minus x square. சாரி, இது ரெண்டு மல்டிபிள் இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் uv மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். u ஓட வேல்யூ root x, v ஓட வேல்யூ root of 1 minus x square. இங்கே u dash root x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 divided by 2 root x. அதே போல் இங்கே v dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 divided by 2 root of 1 minus x square வரும். அகைன் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x. இது மட்டும் மறக்காமல் போட்டுடணும். இங்கே மைனஸ் 2x divided by 2 root of 1 minus x square கிடைக்குது. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ dv by dx is equal to uv dash plus vu dash. இதுதான் கண்டிஷனா? uv dash u ஓட வேல்யூ root x into v dash ஓட வேல்யூ minus 2x divided by 2 root of 1 minus x square plus vu dash v ஓட வேல்யூ root of 1 minus x square into u dash ஓட வேல்யூ 1 divided by 2 root of x. ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இங்கே நியூமரேட்டில் மைனஸ் 2x into root xன்னு வரும், டிவைடட் பை 2 root of 1 minus x square ப்ளஸ் இங்கே டினாமினேட்டர் 2 root x அப்படியே இருக்கட்டும், மேலே root of 1 minus x square. ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 காமனாக இருக்குது. ஆனால் root of 1 minus x square இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே root x மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியே இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டைமில் மைனஸ் 2x into root x கூட இந்த root x மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இந்த root of 1 minus x ஸ்கொயர்லேயும் நம்ம இங்கே root of 1 minus x ஸ்கொயர் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கே 2 ரெண்டு காமனாக தான் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ இப்போ நியூமரேட்டர் என்ன ஆகுது? மைனஸ் 2x into root of x into root of x வெறும் எக்ஸ்ன்னு மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 1 minus x ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும், ரூட் கேன்சல் ஆகிடும். டிவைட் பை 2 into root of இந்த எக்ஸ் உள்ள ரூட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா x minus x cube. பாருங்கள், மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 minus x ஸ்கொயர் டிவைடட் பை 2 root of x minus என்ன ஆகுது? 1 minus 3x ஸ்கொயர் divided by 2 into root of x minus x cube. இது எதனுடைய வேல்யூ? dv by dx ஓட வேல்யூ. ஈக்குவேஷன் நம்பர்
2 இந்த ரெண்டுத்தையும் எடுத்து ஒன்றா எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் dy by dx is equal to first du by dx ஓட வேல்யூ 2 minus 3x divided by 2 root 1 minus x. 2 minus 3x divided by 2 root 1 minus x minus dv ஓட வேல்யூ 1 minus 3x square divided by 2 root x minus x cube. So x minus x cube ன்றதை விட so இந்த x அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் x into 1 minus x square. x into 1 minus x square. So both are same. இருந்தாலும் இப்படி எழுதுனா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். 8th question. If e power x plus e power y is equal to e power x plus y, prove that dy by dx is equal dy by dx plus e power y minus x is equal to 0 னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். e power x plus e power y is equal to e power x plus y. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் எக்ஸு ஒய்ன்ற வேரியபிள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் e பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் டிவைட் பண்ணுறேன். என்ன ஆகுது பாருங்கள், e பவர் எக்ஸ் டிவைடட் பை e பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் e பவர் ஒய் டிவைடட் பை e பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை e பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ இது என்ன ஆகுது, e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் ஒய் அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், e பவர் எக்ஸ் டிவைடட் பை e பவர் எக்ஸ் இன்ட்டு e பவர் ஒய் ப்ளஸ் அதே போல் தான் இங்கேயும் இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்கும். இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே e பவர் எக்ஸ் காமனாக இருக்குது, இங்கே e பவர் ஒய் காமனாக இருக்குது. கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 பை e பவர் ஒய்யை e பவர் மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு dy by dx கேட்டிருக்காங்களா, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாமா. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆன் போத் சைட்ஸ். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், e பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் ஒய் அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் dy by dx ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படியே தான் இருக்கும். ஆனால் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1, அடுத்து ஃபைனலாக 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நமக்கு dy by dx மட்டும் வேணும். ஃபஸ்ட்டு dy by dx இருக்கிற டைமை LHSல அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா e பவர் மைனஸ் எக்ஸு ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா, மைனஸ் இருக்கிற டைம் அப்படி போகும்போது ப்ளஸில் மாறிடும். அதனால் e பவர் மைனஸ் எக்ஸ் மட்டும் எழுதுகிறோம். நமக்கு dy by dx மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துடணுமா, மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை e பவர் மைனஸ் ஒய். ஸோ இங்கே மல்டிப்பிளில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வருது, அந்த சைன் அப்படியே தான் வரும். ஓகே, அகைன் இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், e பவர் மைனஸ் எக்ஸும் அப்படியே இருக்கட்டும். இந்த e பவர் மைனஸ் ஒய் நியூமரேட்டர் போயிடுச்சுன்னா e பவர் ப்ளஸ் ஒய்ன்னு மாறிடும். சரிங்களா, இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், dy by dx is equal to மைனஸ் e பவர் பவரில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். நம்ம ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ அதை மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகுது, dy by dx is equal to ப்ளஸ் e பவர் ஒய் மைனஸ் எக்ஸ் is equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கொஷின்லேயும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. 9th one, find the value of dy by dx at theta equal to pi by 4 if x is equal to y is equal to. ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேராமெட்ரிக் ஃபார்மில் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். x is equal to a e பவர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், dx by d தீட்டா இஸ் ஈக்குவல் டு uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, இது u இது v. ஸோ இப்போ யூவை அப்படியே வச்சுக்கலாம், அதாவது a e பவர் தீட்டா அப்படியே வச்சுக்கிறோம். இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா மைனஸ் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா. ஓகேவா, ப்ளஸ் இப்போது ஏ பவர் ஏ இ பவர் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ இ பவர் தீட்டா அப்படியே இருக்கும். அகைன் இந்த சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிறோம். சரிங்களா,
நல்லா கவனிங்க, இங்கே பிளாக்ல இருக்கிறது மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. இங்கே ஏன்றது கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, ரெண்டு டேர்ம்லையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம். ஓகேவா? சப்போ இதில் ஏ இ பவர் தீட்டா காமனாக இருக்குது, வெளியே எடுத்துலாமா? ஏ இ பவர் தீட்டா காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? ப்ளஸ் மைனஸில் இருக்கிற காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடுது. அடுத்து ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனலாக ஏ இ பவர் தீட்டா இன்ட்டு 2 சைன் தீட்டான்னு வருது. இதை 2a இ பவர் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இது dx பை டி தீட்டாவோட வேல்யூ. அடுத்து dy பை டி தீட்டா, ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். y is equal to a e power theta into sin theta plus cos theta. இப்போ dy by d theta கண்டுபிடிக்கலாம். a e power theta அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ sin thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos theta, cos thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin theta ப்ளஸ் ஏவை அப்படியே வச்சுக்கலாம். இ பவர் தீட்டா மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இ பவர் தீட்டா அப்படியே தான் வரப்போகுது. இங்கே சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இப்போது ஏ இ பவர் தீட்டா காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள்? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா கேன்சல் ஆகிடுது. நமக்கு ஏ இ பவர் தீட்டா இன்ட்டு 2 காஸ் தீட்டான்னு கிடைக்குது. ஸோ இதை 2a இ பவர் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போது நமக்கு dy பை dx தான் வேணுமா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோமா? dy பை டி தீட்டா டிவைட் பை dx பை டி தீட்டா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ 2 டிவைட் பை 1. ஓகேவா? ஸோ இப்போ 2a இ பவர் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை 2a இ பவர் தீட்டா சைன் தீட்டா. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? காட் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? dy பை டி தீட்டா அட் பை தீட்டா ஈக்குவல் டு பை பை 4. சப்போ அட் theta is equal to pi by 4, dy by dx is equal to cot pi by 4. So cot pi by 4 oda value 1. So இதுதான் நமக்கான final answer. The 10th one, if x is equal to a cos t plus log t tan t by 2, y is equal to a sin t, then evaluate d square y by dx square at t equal to pi by 3. Okay. So இதில் வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் d square y by dx square கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் ரெண்டு முறையும் வந்து டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம், ஒரே ஒரு முறை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், x is equal to a into cos t plus log tan t by 2. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். dx by எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? tன்ற வேரியபிளை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். a இன்ட்டு காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி ப்ளஸ் ஃபஸ்ட்டு இந்த லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 1 டிவைட் பை எக்ஸ்ன்னு வரும், அதாவது 1 டிவைட் பை tan t by 2. அடுத்து டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? சீக்கன் ஸ்கொயர் t by 2ன்னு வரும். அடுத்து இந்த t by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 1 by 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு டேர்மில் இத்தனை முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ a அப்படியே இருக்கட்டும், மைனஸ் சைன் டி ப்ளஸ் 1 டிவைடட் பை டேன். டேனை எப்படி எழுதலாம்னா சைன் பை காஸ்ன்னு எழுதலாமா? அப்போ காஸ் மேலே போயிடும், காஸ் டி பை 2 டிவைடட் பை சைன் டி பை 2. சீக்கன் ஸ்கொயரை 1 பை காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம், அப்போ டினாமினேட்டில் காஸ் ஸ்கொயர் டி பை 2ன்னு வரும். 1 பை 2 வந்து முன்னாடி எழுதிக்கிறேன். ஓகே, இதை வந்து இப்படி எழுதிக்கலாமா? இதில் இந்த காஸ் டி மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்கே நியூமரேட்டில் 1 கிடைக்கும். ஸோ டினாமினேட்டில் 2 சைன் டி பை 2 காஸ் டி பை 2, 2 சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னா நமக்கு சைன் 2a ஃபார்முலாவா? ஏக்கு பதிலாக டி பை 2 போட்டோம்னா என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆகிட்டு சைன் டின்னு வருமா?
அப்போது இந்த டினாமினேட்டில் இருக்கிற எல்லா வேல்யூக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 1/sin t எழுதலாம். இது மறுபடியும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். a into minus sin square t plus 1 divided by sin t. ஸோ இது என்ன ஆகுது, a into 1 minus sin square t எழுதிக்கலாமா, 1 minus sin square t. இதனுடைய ஃபார்முலா பாருங்கள், 1 minus sin squareனா cos square t எழுதிக்கலாமா. அப்போ a into cos square t divided by sin t. இது எதனுடைய வேல்யூ, dx by dt யோட வேல்யூ. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து y யோட வேல்யூ a sin t. y is equal to a sin t. அப்போ dy by dt is equal to a sin டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos t. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். கொஷனில் d square y by dx square கேட்டிருக்காங்க. அப்போ இதை மறுபடியும் நம்ம ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதை பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம dy by dx கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ dy by dxோட வேல்யூ என்ன வருது பாருங்கள். dy by dt யோட வேல்யூ a cos t divided by dx by dt யோட வேல்யூ a cos square t divided by டினாமினேட்டில் மறுபடியும் டிவைட் வரதுனால நான் நியூமரேட்டில் எழுதிக்கிறேன் sin t. ஓகே, இதை காஸ் கேன்சல் பண்ணிடலாமா, என்ன ஆகுது, ஏவும் கேன்சல் ஆகிடும். sin t by cos t tan t ஆகுதா. சப்போ dy by dxோட வேல்யூ என்ன வருது, tan t. ஆனால் நமக்கு dy by dx கேட்டிருக்காங்களா, இல்லை. என்ன கேட்டிருக்காங்க, d square y by dx square. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ dy by dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d square y divided by dx square வந்துடும். ஓகே, ஆனால் tan t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square t அண்டு t இருக்கிறதுனால dt by dxன்னு வரணும். கம்பல்சரி dt by dx அப்ளை பண்ணணும். ஸோ dt by dxக்கு நமக்கு வேல்யூ இருக்கான்னா இல்லை, ஆனால் dx by dtக்கு வேல்யூ இருக்குது. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா dt by dx. ஸோ இந்த வேல்யூ எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். sin t divided by a cos square t. secant square t-யை 1 divided by cos square t-ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு dt by dxோட வேல்யூ sin t divided by a cos square t. இது d square y divided by dx square. ஸோ கொஷனில் d square y by dx square at t equal to pi by 3ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ tக்கு பதிலாக pi by 3 அப்ளை பண்ணிக்கலாம். 1 divided by a cos power 4 pi by 3 pi by 4 pi by 3 into இந்த sin t இங்கே எழுதிக்கலாம், sin pi by 3. sin pi by 3, sin pi by 3 ஓட வேல்யூ √3/2 ஏற்கனவே a இருக்கா, அப்படியே இருக்கட்டும். cos pi by 3 1/2 whole power 4. ஸோ இது எப்படி எழுதலாம், 2/4 டினாமினேட்டில் இருக்குது, நியூமரேட்டர் போயிடும், √3 divided by 2a. ஸோ இந்த 2/4 கேன்சல் பண்ணும்போது 2/3ன்னு வரும். 2/3 வேல்யூ 8 √3 divided by a. ஸோ இதுதான் d square y divided by dx square ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.